அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜனவரி மாதம் 2024 அதுக்கான குரூட் ஆயில். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 6327 அப்படின்னு இருக்கு. அந்த சார்ட் இங்கே கொண்டு வந்திருக்கு. நம்ம ரூல்ஸ் படி மார்க்கெட்டை மூவ் ஆகுறது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரூல்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிவட் பாயிண்ட்டுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட காலையில் மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்காம இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 6160 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் இறங்கி இருக்கு. இறங்கின பிறகு கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. தொடர்ந்து மேலே ஏறி இருக்கு. ஒரு அப் ட்ரெண்டு 1 2 3. நமக்கு மார்க்கெட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ½ hour பக்கமா இருக்குது. இந்த 3 அப் ட்ரெண்ட்லையும் 6117 6182 6238 6300 6340 அந்த ரேஞ்சுக்கு ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 229 காட்டுது. ஒரு 225 வச்சுக்கலாம். 225 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இதுல வந்து 6100 அப்படிங்கிறது அடுத்த மணி. எத்தனை மணிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி பக்கமா. ஸோ 6100 சிஇயோடைய சார்ட் கொண்டு வருவோம். இது எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அங்க 225 பார்த்தோம். ஒரு 125 ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஈஸியா சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டில். இப்போ நம்ம வச்சிருக்கிறது கேஜினஸ்ல இருக்கு. ஓகே, கேண்டில் தான் நமக்கு வந்து அதை ஈஸியா சொல்லக்கூடியது. அப்ப எந்த கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் எடுக்கணும். எப்பவுமே 1 hour. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் உடைய கலருக்கு எல்லாமே எப்போ வருதோ அப்போ மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிற நம்ம ரூல்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்த இதுல இருந்து எப்படி மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் டூல்ஸ் இருக்குது. அதுக்கு பேரு சூப்பர் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதை நான் கொண்டு வரேன். அது என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ல இஎம்ஐ சொல்லுவோம்.
வேல்யூ வந்து 50. இதுதான் அதில் இம்பார்ட்டன்ட். 50க்கு கீழே வந்தா டவுன் ட்ரெண்டு, 50க்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு. மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதில் ஹெச்எம்ஏ 30 நம்ம வந்து மார்க்கெட் பல்ஸ் ஆப்ல யூஸ் பண்ணுவோம். ஹல் மூவிங் ஆவரேஜ் 30. இதுல SMA 9 இருக்கு, அதை 30க்கு மாத்தலாம். இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜுக்கு மேல கேண்டில்ஸ் இருந்தா அப் ட்ரெண்ட். இவ்வளவுதான். இதுல கூடவே நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஒன்னு இருக்கு, ரெண்டு யூஸ் பண்றோம். 1 10 3, இன்னொன்னு 7 2. இந்த ரெண்டுக்கும் மேல அதாவது சூப்பர் ட்ரெண்ட் 10க்கும் 7க்கும் மேல கேண்டில் போயிடுச்சு அப்படிங்கிறப்பவும், 3 மூவிங் ஆவரேஜுக்கு மேல கேண்டில் போயிடுச்சு அப்படிங்கிறப்பவும் நம்ம ஆர்டர் எடுக்கலாம். இதுல அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து நிறைய இடங்கள்ல வரும். இந்த டவுன் ட்ரெண்டு, இதுக்கு கீழே எல்லாம் டவுன்ங்கிற மாதிரி வருது, இந்த இடத்துக்கு ஒரு அப் வருது. இதுல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த இடம் எடுக்கலாம் 229. இந்த இடத்துக்கு பிறகு கேண்டில் கலர் கிரீனா இருக்கணும். இங்க இதுல எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அப்ராக்சிமேட்டா இது 4:50, 5 மணிக்கு புதுசா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த 5 மணிக்கு ஒரு புதுசா கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எல்லா கேண்டில் கலரும் கிரீனா இருந்தால் அது 1 மினிட், இது 3 மினிட்ஸ், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour.
ஸோ 5 மணி ஆகும்போது நமக்கு எல்லா டைம்லையுமே கேண்டல்ல கிரீன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல போனா 4 மணிக்கே ஆயிருக்குது. ஆனா அதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. 217 ரூபா அந்த ரேஞ்ச் நம்ம தனியா பார்க்கலாம். ஓகே, இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எல்லா இண்டிகேட்டரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த இடமே கூட அங்க கிரீன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு பிறகு ஏறி இறங்கி மறுபடியும் ஏறும்போது அது பட்டு போகுது. இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 217 ரூபா. சரி, இப்போ பிவட் டு பிவட் அப்படிங்கிற கான்செப்ட் படி இங்க ஏறி இங்க வரைக்கும் வந்துருச்சு. 353. ஒரு 133 பாயிண்ட். ஒரு 100 பாயிண்ட். இந்த 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய மற்ற இண்டிகேட்டர்ஸ் படி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கேண்டில், ஹேகினாசி, பிவட் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் கொடுத்துட்டோம். அடுத்து எம்ஐசி இண்டிகேட்டர், ஆசம் ஆசிலேட்டர், ஸ்டோஜாஸ்டிக், இந்த 3 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒன் மினிட் டைம் ஃப்ரேம், எம்ஐசி இண்டிகேட்டர், அடுத்து ஆசம் ஆசிலேட்டர், கடைசியா ஸ்டோஜாஸ்டிக். இதுல ஒவ்வொன்று பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தனித்தனியா வீடியோ போட்டுட்டோம். இருந்தாலும் யாரோ புதுசா பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த வீடியோ. பொதுவாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் மக்கள் ட்ரேட் பண்றது 50 மினிட்ஸ், அதுக்கு அடுத்து 5 மினிட்ஸ். நாம நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதா ஃபீல் பண்றது 3 மினிட்ஸ். இந்த இடத்துல 1, 3, 5 இத்தனையும் அப் ட்ரெண்ட் கொடுத்த பிறகு நம்ம உள்ள போயிட்டு ஒரு பிவட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பிவட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், அடுத்த பிவட் பாயிண்ட்ல இருந்து அடுத்த பிவட் வரைக்கும் 2வது ப்ராஃபிட், அடுத்த பிவட் பாயிண்ட்ல இருந்து அடுத்த பிவட் பாயிண்ட் வரைக்கும் 3வது ப்ராஃபிட். இப்போ இங்க வரைக்கும் போயிருக்கு. அப்போ இது 4வது ப்ராஃபிட். இந்த 4 ப்ராஃபிட்டையும் புக் பண்றதுக்கு எம்ஐசி இண்டிகேட்டர் என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஐசிடி லைனும் சிக்னல் லைனும் எப்ப பேஸ் லைனுக்கு மேல ஏறி அது இறங்காத வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் அது அப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எத்தனை மணி? 8 மணி வரைக்கும். இந்த இடம் இதே ரூல்ஸ்
இப்போ 1 மினிட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மேலே ஏறி வர்ற இடம், அதாவது பேஸ்லைனுக்கு மேலே ஏறி வர்ற இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே 3 மினிட்ஸ்ல எப்போ வருதுன்னு பார்க்கணும். இங்க வந்துருச்சு இந்த இடம். அடுத்து 5 மினிட்ஸ். ஓகே, இதுல இன்னும் சில விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, MICD லைன், சிக்னல் லைன், ஹிஸ்டோகிராம் பார். இதுல ஹிஸ்டோகிராம் பாரும் கேண்டிலும் ஒண்ணு. ஹிஸ்டோகிராம் பாரும் கேண்டிலும் ஒண்ணு. அடுத்து MICD லைன் கிராஸ் ஓவர் ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி கட் பண்ணி மேல போனாலே மார்க்கெட் மேல போகும். ஆனா நம்மளுக்கு இங்க வந்தா 50% தான் கன்ஃபர்மேஷன். ஆனா கம்ப்ளீட்டா மேல போயிடுச்சுன்னா 100% கன்ஃபர்மேஷன். அடுத்து இது 3 மினிட்ஸ்ல கூட கீழே இறங்காத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஆனா இங்க இருந்து இங்க தூரம் இவ்வளவு தூரம் போகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 7 மணி. அதுக்கு பிறகு இறங்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது. மறுபடியும் ஏறும்போது இந்த மாதிரி ஏறினா மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல ஏறினா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இடங்கள் தான் பெரும்பாலும் 15 மினிட்ஸுக்கு எல்லா சிச்சுவேஷனும் ஒத்து வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். இந்த இடம் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனா இருக்கும்போது 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல மூவிங் ஆவரேஜுக்கு மேல கேண்டில் வரும்போது, சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல கேண்டில் வரும்போது, ஆஸ்டன் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேல வரும்போது, MICD இண்டிகேட்டர் ஹிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேல வரும்போதும், MICD லைன் சிக்னல் லைன் கிராஸ் வரைக்கும் வரும்போதும், ஸ்டோஜஸ்டிக் கீழே இருந்து மேல வரும்போதும் நாம ஆர்டர் எடுக்கலாம். ஆர்டர் எடுத்த பிறகு இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் கிரீனா இருந்திருக்கணும். ஆர்டர் எடுத்த பிறகு நம்ம அதை கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்கு ஹெய்கினாஷிக்கு மாத்திக்கணும். எல்லா மக்களும் பெரும்பாலும் 1 மினிட் வச்சு ட்ரேட் பண்றது இல்ல, 3 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றதுனால நாம 3 மினிட்ஸ்க்கு வந்துடுவோம். ஒரு பிவட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பிவட் பாயிண்ட் போற வரைக்கும் ஒரு ப்ராஃபிட், அதுக்கு பிறகு வரைக்கும் இன்னொரு ப்ராஃபிட், அடுத்து இன்னொரு ப்ராஃபிட், அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்ரலா ஒரு இது வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல போகும்போது போற வரைக்கும் ஃபுல்லா அப் ட்ரெண்டு, இந்த சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொடுக்காத வரைக்கும் அப் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுதான் நம்முடைய ட்ரேடிங் ப்ரொசீஜர். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஆல் டைம் ஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான்
இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் தயவு செய்து பொறுமையா இருங்க. வந்த பிறகு நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.